டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் ப்ரோஸ் லெசன் 1 பார்க்க போகிறோம். லெசன் 1 இத்கா. இத்கா வாட் இஸ் மீன் பை இத்கா? இத்காங்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நேம் ஆஃப் அ பிளேஸ். தட் பிளேஸ் ப்ரே ஃபார் த முஸ்லீம் பீப்புள். முஸ்லீம் பீப்புள் என்ன செய்வாங்கன்னா ஒரு காமன் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு எல்லோரும் பொதுவாக எங்கே போய் தொழுவாங்க? மசூதிக்கு போவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் என்ன செய்வாங்கன்னா பொதுவான ஒரு இடத்துல வந்து தொழுவாங்க. அந்த பிளேஸை தான் என்ன சொல்கிறாங்க? இத்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வார்ம் அப். அப்சர்வ் த பிக்சர்ஸ் அண்ட் ரைட் த நேம் ஆஃப் த ஃபெஸ்டிவல் இன் த பிளாங்க்ஸ். ஒன் இஸ் டன் ஃபார் யூ. நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர்ஸில் ஃபஸ்ட்டு ஒன்று தீபாவளி ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறத எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. அதில் என்ன ஃபெஸ்டிவலோ அந்த ஃபெஸ்டிவலை அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கோங்க. டிஸ்கஸ் இன் பேர்ஸ். விச் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபெஸ்டிவல்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபெஸ்டிவல் எது? வென் டூ யூ செலிப்ரேட் இட்? எப்போ நீங்கள் அதை செலிப்ரேட் பண்ணுவீங்க? டு யூ செலிப்ரேட் வித் யுவர் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ்? அந்த ஃபெஸ்டிவலை நீங்கள் ஒரு ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணுவீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணுவீங்களா? ஒய் டூ யூ செலிப்ரேட் இட்? ஏன் நீங்கள் அதை செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 1 ரீடிங். லிசன் டு த டீச்சர் ரீட் திஸ் செக்ஷன். How wonderful and beautiful was the morning of Eid. The trees looked greener, the field more festive, the sky had a lovely pink glow, the sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. அந்த ஈத் திருநாள் அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த மார்னிங் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மார்னிங் ரொம்பவே அழகானதாக இருக்குது. ட்ரீஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப க்ரீனாக இருக்குது. அந்த ஊரே எப்படி இருக்குது? ஒரு ஃபெஸ்டிவல் மூடில் இருக்காங்க. ஸ்கையெல்லாம் கூட எப்படி இருக்குது? பிங்க் கலரில் க்ளோ ஆகிட்டே இருக்குது. இந்த சன்னெல்லாம் ரொம்ப பிரைட்டராக இருக்குது. ரொம்பவே கண்ணை பறிக்கக்கூடிய அழகில் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது. The village was filled with excitement. Everyone was up early to go to the Idgah. அந்த வில்லேஜே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சு அந்த இத்கா ப்ரேயர் பண்ணுற பிளேஸ்க்கு எல்லாருமே போகிறாங்க. The boys were more excited than the others. They had been talking about it all the time. Finally, the day had come and now they were impatient. அந்த வில்லேஜில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த வில்லேஜில் இருக்க பசங்க தான். அவங்க எப்போயுமே அந்த ஈத் திருநாள் ஃபெஸ்டிவலை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த நாளும் வந்துருச்சு. ஆனாலும் அவங்களால என்ன செய்ய முடியல? பொறுமையாக இருக்கவே முடியல. They were taking their treasure out of their packets, counting and recounting it before putting it back. Muhammad counted 1, 2, 10, 12. He had 12 coins. Mohsin had 1, 2, 3, 8, 9, 15 coins. With this money, they would buy countless things, toys, sweets, paper pipes, rubber balls and much more. அதில் வந்து என்ன செய்கிறாங்க? அந்த பசங்கள்லாம் ஒரு ட்ரெஷர் வச்சுருக்காங்க. ட்ரெஷருங்கிறது எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா காயின் நாணயங்களை மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? தன்னோட பேக்கெட்லேருந்து அந்த காயினை எடுக்கிறாங்க, மறுபடியும் கவுண்ட் பண்ணுறாங்க, உள்ளே போகிறாங்க, எடுக்கிறாங்க, கவுண்ட் பண்ணுறாங்க, உள்ளே போடுறாங்க. இதே செஞ்சுட்டே இருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பையன் வரான். அவன் பேர் என்னன்னா மஹமத் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா என்றான். அவன்கிட்ட எத்தனை காயின்ஸ் இருக்குன்னா 12 காயின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மோசின்னு ஒரு பையன் இருக்கான். அவன்கிட்ட 15 காயின்ஸ் இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பணத்தை வச்சு நிறைய பொம்மை வாங்கணும், ஸ்வீட்ஸ் வாங்கணும், ரப்பர் பால்ஸ் எல்லாம் வாங்கணும்னு அவங்க பிளான் போடுறாங்க. த ஹாப்பியஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் வாட் ஹமீத். அந்த பையங்களே ரொம்ப ஹாப்பியாக இருக்கவன் பார்த்தீங்கன்னா ஹமீத். அவனுக்கு ஒன்லி 4 years ஓல்டு பாய். அவன் ரொம்ப ஒல்லியாக இருக்கான். ரொம்பவே அழுக்கான புவரான ட்ரெஸ் போட்டிருக்கான். Last year his father had died of cholera. Then his mother also died. From then Hamid lived with his old granny Amina and was happy as a lark. அவங்க அப்பா வந்து லாஸ்ட் இயர் தான் காலரால் இறந்து போயிருக்காரு. அதே மாதிரி அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அவனுக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. அதனால அவன் என்ன செய்கிறான்? அவனோட கிராணி அமீனா கூட, அதாவது பாட்டி அமீனா கூட போய் ரொம்பவே ஹாப்பியாக வாழ்கிறான். She told him that his father had gone to earn money and that his mother had gone to Allah to get lovely gifts for him. This made Hamid very happy. அவங்க பாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹமீத் கிட்ட, உங்கள் அப்பா பணம் சம்பாதிக்கிறதுக்கு போயிருக்காரு, உங்கள் அம்மா வந்து அல்லா கிட்ட போயிருக்காங்க, உனக்காக நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். Hamid had no shoes on his feet. The cap on his head was soiled and tattered. He knew that his father would come back with a sack full of silver and his mother with gifts from Allah. Then he would have more than Mahmud, Mohsin, Noori and Sami.
அவன்கிட்ட ஷூவும் கிடையாது. அவன் ஒரு தொப்பி போட்டிருக்கான். அந்த தொப்பியும் எப்படி இருக்கு? ரொம்ப அழுக்கா கிழிஞ்சு போய் இருக்கு. அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, தன்னோட அப்பா வருவாரு. ஒரு சாக்கு ஃபுல்லா சில்வர் கொண்டு வருவாரு. அம்மா வந்து அல்லாஹ் கிட்டேருந்து கிஃப்ட்ஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கான். இப்படிலாம் கொண்டு வந்தா அவன் மஹமது, மோசினு, நூரி அண்டு சாமியை விட ரொம்பவே அதிக பணம் வச்சிருக்கவனா மாறிடுவான் அப்படின்னு ஹமீத் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஹமீத் கிரானி அமீனா வாஸ் சேட். ஹமீத்தோட கிரானி அமீனா ரொம்பவே சோகமாக இருக்காங்க. இட் வாஸ் அ ஈத் அண்ட் ஷீ டிட் நாட் ஹாவ் ஈவன் எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரைட்ஸ். ஏன் சோகமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஈத் திருநாள். இப்போ ஃபெஸ்டிவல்னாவே நம்ம வீட்டில் என்ன செய்வோம்? நிறைய சாப்பாடு பண்ணுவோம், உறவினர்கள் எல்லாம் கூப்பிடுவோம். ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு கையளவு கூட என்ன இல்லை? தானியமே இல்லை. இஃப் ஒன்லி ஹர் சன் வேர் தேர், இட் வுட் ஹவ் பீன் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ ஈத். ஹமீத் வென்ட் டு ஹிஸ் கிராண்ட் மதர் அண்ட் செட், கிரானி, ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் டு கெட் பேக், டோன்ட் வரி. அமினா வாஸ் worried. Other boys were going out with their fathers. How could she let him go to the fair all by himself? ஏன்னா அந்த ஈத் திருநாள் அவங்கக்கிட்ட எந்த ஒரு ஃபுட்டுமே கிடையாது. அவங்க ஹமீத்தோட ஃபாதர் இருந்திருந்தாங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் டைமே வேறு மாறி இருக்கும். ஹமீத் என்ன செய்கிறான்னா, கிரானிட்ட ஓடி வந்து, கிரானி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஃபஸ்ட்டாக போயிட்டு நீங்கள் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனாலுமே அமீனா வந்து என்ன செய்கிறாங்க? ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் ஃபீல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பாய்ஸும் என்ன செய்கிறாங்கன்னா அவங்கவுங்க ஃபாதர் கூட போகிறாங்க. ஆனால் ஹமீத்துக்கு ஃபாதர் இல்லைல்ல, அவன் தனியாக போகணுமே, அந்த திருவிழாவுக்கு தனியாக போயிட்டு வரணுமேனு அமீனா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. Hamid led with the other boys. Hamid was looked one with wings on his feet. They ran on ahead of the elders and waited for them under a tree. They reached the suburbs of the town. ஹமீத் என்ன செய்கிறான்? மற்ற பசங்களோட சேர்ந்து போகிறான். காலில் ரெக்கையை கட்டிட்டு பறந்தா எப்படி வேகமாக போவாங்களோ அது மாதிரி அவனும் நடந்து வேகமாக போகிறான். பெரியவங்க வர்றதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சுறாங்க? அவங்க இத்காங்க பிளேஸ்க்கு போயிட்டு பெரியவங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அவங்க அந்த டவுன்லேருந்து அவுட் சைடு வெளியில், அதாவது கிராமம் பக்கம் போகிறாங்க. On both sides of the road were big house of a ridge. In the gardens, mango and leech trees were full of fruits. Then they came across the store of the sweets vendors, all decorated so gaily. Every store had sweets piled up in a heaps like a mountain. அந்த ரோட்டோட 2 சைடு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடாக இருக்குது. அதில் பணக்காரவங்க இருக்கக்கூடிய வீடு. நிறைய கார்டன்ஸ் இருக்குது. கார்டனில் பார்த்தீங்கன்னா மேங்கோ, லீச் ட்ரீயோட ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னா, ஸ்வீட் வெண்டர்ஸ்லாம் நிறைய ஸ்டோர் போட்டிருக்காங்க, கடைகள் போட்டிருக்காங்க. அது ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே ஸ்வீட்ஸ்லாம் ஒரு மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க. கீழே க்ளாசரி கொடுத்துருக்காங்க. dazzling, extremely bright, tattered, torn, suburbs, outskirts, gaily in bright colors. Next, section 2. Take turns and read this section aloud. Soon the roads began to get crowded. Some people were on tangas and echoes, some in motor cars, all wearing perfume, all bursting with excitement. என்ன செய்கிறாங்க? கொஞ்ச நேரத்தில் அந்த ரோடே ஃபுல்லாக க்ரௌட் ஆயிடுச்சு. டங்காஸ் அண்ட் எக்காஸ்னால் அந்த மாட்டு வண்டிலாம் சொல்லுவோம்ல, அதுதான் மாட்டு வண்டி, குதிரை வண்டி. அந்த வண்டியில் சிலர் வராங்க, சிலர் வந்து மோட்டார் கார்ஸில் வராங்க. ஆனால் எல்லாருமே என்ன போட்டிருக்காங்க? பெர்ஃப்யூம் போட்டிருக்காங்க. ரொம்பவே கூட்டமாக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. The children were a calm and content lot. For village children, everything in the town was wonderful. Whatever caught their eye, they stood and grabbed at the wonder. வில்லேஜில் இருந்து வர பசங்கள்லாம் டவுனுக்கு வந்தால் என்ன செய்வாங்க? எதை பார்த்தாலுமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அப்படியே முறைச்சி நின்று இப்படி பயந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாமே அவங்களுக்கு புதுசாக தெரியுது. At last, the Idgah came into view. There were row upon a row of worshippers as far as the eye could see. Newcomers lined themselves behind the ones already there. கொஞ்ச நேரத்துலேயே அந்த இத்கா, அந்த ப்ரேயர் பண்ணுற பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. எல்லாம் ஒரே ரோவில் போய் ஒர்க்ஷிப் பண்ணுறாங்க. லேட்டாக வரவங்களாம் அவங்களுக்கு பின்னாடி நின்றுட்டு அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. The prayer was over. Men embarrassed each other. அந்த ப்ரேயர் முடித்தோடனே அந்த மேன்லாம் ஒருத்தர் கட்டி பிடிச்சி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறாங்க. They descended on the sweets and toy vendor stores like an army moving to attack. அந்த ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கடைவீதிகள்லாம் போகிறாங்க. எப்படி போகிறாங்கன்னா, ஒரு ஆர்மியில் வந்து எதிரி ஆர்மியை அட்டாக் பண்ண எப்படி போவாங்க கூட்டமாக, அது மாதிரி எல்லாமே அந்த ஸ்டோருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. There was the merry-go-round with a wooden elephants, horses and camels. You paid 1 paisa and had a 25 rounds of fun.
Muhammad and Mohsin and Noori and other boys mounted the horses and camel. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தோன்னா மேரி கோ ரவுண்ட், கொடராட்டனா அப்படின்னு சொல்லுவோம்ல, அங்கே போகிறாங்க. அதோட சீட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா எலஃபண்ட்ஸ் மாதிரி, ஹார்ஸ் மாதிரி, கேமல் மாதிரிலாம் இருக்குது. ₹1 1 பைசா கொடுத்தோன்னா அதில் வந்து நம்ம வந்து 25 ரவுண்ட்ஸ் போய்க்கலாம். அதில் வந்து யார் யார் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முகமது போகிறான், மோசின் போகிறான், நூரி போகிறான், எல்லாரும் போகிறாங்க. அதோட மெத்த பசங்களுமே சேர்ந்து சுற்றுறாங்க. ஹமீத் வாட்ச்டு தம் ஃப்ரம் எ டிஸ்டன்ஸ். ஆனால் ஹமீத் என்ன செய்யவே இல்லை, அதில் போகவே இல்லை, டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆல் ஹீ ஹேட் வேர் த 3 பைசா. ஏன் அவட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட எவ்வளோ தான் இருக்குது, மொத்தமே 3 பைசாஸ் தான் இருக்குது, 3 பைசா மட்டும்தான் இருக்குது. He couldn't part with a third of his treasure for a few miserable rounds. அவன் என்ன நினைக்கல, ஒரு சின்ன கொஞ்ச நேரத்தில் சுற்றிட்டு முடிஞ்சிடும், அதனால அவனுக்கு கிட்ட இருக்க ட்ரெஷரே அந்த 3 பைசா தான். அதையும் தொலைக்கிறதுக்கு அவனுக்கு ஆர்வம் இல்லை. அதனால அவன் என்ன செய்யலை, அந்த மேரிகோ ரவுண்டில் போகலை. They were soon done with their rides. Then it was time for the toys. அதுக்கடுத்து எல்லா ரைட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன வாங்க போகிறாங்க, டாய்ஸ் வாங்க போகிறாங்க. There was a row of stalls on one side with all kinds of toys: soldiers, milkmaid, kings and ministers, water carriers and washermen and a holy man. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படி ரோவாக என்ன செஞ்சுருக்காங்க, நிறைய டாய்ஸ் வச்சுருக்காங்க. என்னென்ன டாய்ஸ் பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் படை வீரர்கள் மாதிரி, மில்க்மெய்ட் பால்காரி மாதிரி, அடுத்து கிங் அண்ட் மினிஸ்டர்னால் ராஜா அமைச்சர்கள் மாதிரி, வாட்டர் கேரியர்ஸ்னால் வாட்டர் பாட்டிலு, துவைக்கிறவங்க, புனிதர்களோட பிக்சர்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, அங்கே பொம்மையாக வச்சுருக்காங்க. Mahmoud bought a policeman in a hockey with a red turban on his head and a gun on his shoulder. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மஹமூத் ஒரு பொம்மை வாங்குறா. என்ன பொம்மை வாங்குறான்னா போலீஸ்மேனோட பொம்மை வாங்குறா. அந்த போலீஸ்மேன் வந்து ஹாக்கி கலர் யூனிஃபார்ம் போட்டிருக்காரு, தலையில் வந்து ரெட் கலரில் டர்பன் வச்சுருக்காரு, அவரோட ஷோல்டரில் ஒரு கன் வச்சுருக்காரு. மோசின் bought a water carrier while Noori got a lawyer. மோசின் என்ன வாங்குறான்னா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறான், நூரி வந்து லாயர் பொம்மை வாங்குறா. தோஸ் டாய்ஸ் காஸ்ட் 2 பைசா ஈச். அந்த ஒரு பொம்மையோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 பைசா. ஹமீத் ஒன்லி 3 பைசாஸ். ஹமீத்துக்கிட்ட எவ்வளோ தான் இருக்குது, 3 பைசாஸ் தான் இருக்குது. ஹவு குட் ஹீ பை சச் எ எக்ஸ்பென்சிவ் டாய்ஸ். இதுவே அவன்கிட்ட 3 பைசா தான் இருக்குது, அதில் 2 பைசா கொடுத்து அந்த பொம்மை வாங்கிட்டான். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அவனுக்கு. அந்த 3 பைசாவுக்கு 2 பைசாங்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால் அவன் எப்படி அதை வாங்குவான் அப்படின்னு கேட்குறாங்க. If they dropped out of his hand, they would be smashed to bits. If a drop of water fell on them, the color would run. But he looked at them hungrily and wished he could hold them in his hands for just a moment or two. அவன் என்ன திங்க் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஹமீது, சப்போஸ் இந்த பொம்மையை கையை விட்டு கீழே போட்டுட்டேன்னா என்ன செஞ்சிடும், கீழே விழுந்து உடஞ்சி போயிடும். சப்போஸ் சில தண்ணி வந்து இதில் விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும், இந்த கலர் ஃபேட் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனாலும் அவனுக்கு கொஞ்சம் நேரம் அந்த பொம்மையை வாங்கி தன்னோட கையில் வச்சுக்கணும்னு ரொம்பவே ஆசை. ஆஃப்டர் டாய்ஸ் இட் வாஸ் ஸ்வீட்ஸ். ஃபஸ்ட்டு எங்கே போனாங்கன்னா மேரிகோ ரவுண்ட் போனாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டாய் ஷாப் வந்தாங்க. அதுக்கடுத்து தேர்ட் எங்கே போகிறாங்கன்னா ஸ்வீட் ஷாப்புக்கு போகிறாங்க. Someone bought sesame seeds candy, others globe jamuns and halwa. சிலர் என்ன வாங்குறாங்கன்னா செசமினா எள்ளு தான் நம்ம என்ன சொல்லுவோம், செசமி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சீட்ஸில் செஞ்ச எள்ளு விதையில் செஞ்ச கேண்டீஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. சிலர் வந்து குலோப் ஜாமுன் ஹல்வாலாம் வாங்கி சாப்பிட்றாங்க. தி ஸ்மாக் their lips with ரிலீஸ் ஒன்லி ஹமித் வாஸ் லெஃப்ட் அவுட். அப்படியே ரொம்ப டேஸ்ட் பண்ணி ரொம்ப எச்சி ஊற சாப்பிட்றாங்க. ஆனால் ஹமித் மட்டும் எதுவுமே சாப்பிடல, அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். Gabbed, stared. Smack your lips. Open and close lips noisily to show enjoyment. Released, enjoyed or took pleasure in the taste. Next, section 3. Read this section in pairs. Next to the sweet shops, there were a few hardware stores and jewelry shops. The boys were not interested in anything there, so they walked ahead except Hamid. நெக்ஸ்ட்டு அவங்க எங்கே போகிறாங்கன்னா நெக்ஸ்ட் ஷாப்புக்கு போகிறாங்க. அந்த ஸ்வீட் ஷாப்புக்கு அடுத்து என்ன ஷாப் இருக்குன்னா ஹார்ட்வேர் ஸ்டோரும் ஜுவல்லரி ஷாப் இருக்குது. ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ்னால் இந்த இரும்பு ஜாமான்கள்லாம் விற்பாங்கள்ல அந்த ஸ்டோரு, அதுவும் ஜுவல்லரி ஷாப் இருக்குது. சின்ன பசங்க அதில் ஆர்வம் கட்ட மாட்டாங்கல்ல, அவங்கெல்லாம் போயிடுறாங்க. ஆனால் அங்கே யார் மட்டும் நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஹமீத் மட்டும் அந்த பிளேஸில் வெயிட் பண்ணுறான். It occurred to Hamid that his granny did not have a pair of tongues. ஏன் நிற்கிறான்னா அவங்க கிராணி கிட்ட என்ன இல்லை, டங்ஸ்னால் இடிக்கின்னு சொல்லுவோம்ல. இப்போ நம்ம அப்பளம் பொரிக்கலாம் வீட்டில் வச்சுருப்போம்ல, ஒரு இடிக்கி மாதிரி 2
பிடிச்சிக்கலாம், அந்த அப்பளத்தை பிடிச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும், கையில் சுட்டுக்காமல். அந்த டங்ஸ் வந்து அவங்க பாட்டிக்கிட்ட இல்லை. ஈச் டைம் ஷீ குக்டு சப்பாத்தீஸ் த அயன் பேன் பேர்ன்ட் ஹர் ஹேண்ட்ஸ். எப்பயுமே அவங்க சப்பாத்தி சுடும்போது என்ன செஞ்சுப்பாங்க, அந்த அயன் பேனில் தன் கையை சுட்டுக்குப்பாங்க. ஏன்னா அந்த இடுக்கி இருந்தால் எச்சு எடுத்துடலாம், டங்ஸ் இருந்தால். ஆனால் அவங்கக்கிட்ட இல்லைனால கையில் தான் எடுத்து போடும்போது அந்த அயன் பேனில் சுட்டுக்கிறாங்க. If he bought her a pair of tongues, she would be a very pleased. அதை வாங்கி கொடுத்தா அவங்க பாட்டிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு திங்க் பண்ணுறான். ஷீ வுட் நெவர் அகெயின் பேர்ன் ஹர் ஃபிங்கர்ஸ். மறுபடியும் அவங்க என்ன செஞ்சுக்க மாட்டாங்க, தன்னோட கையை சுட்டுக்க மாட்டாங்க. இட் வுட் பி அ ரியலி யூஸ்ஃபுல் திங் டு ஹாவ் இன் த ஹவுஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம் அந்த வீட்டுக்கு அது. ஸோ ஹமித் ஸ்டாப் டு லுக் அட் எ பீஸ் ஆஃப் அ டங்ஸ் அட் த ஹார்ட்வேர் ஷாப் அண்ட் ஆஸ்க் த ஷாப்கீப்பர் ஹவு மச் ஃபார் திஸ் பேர் ஆஃப் டங்ஸ். என்ன செய்கிறான், அந்த வீட்டுக்கு அது ரொம்பவே முக்கியமானதுன்ட்டு அந்த ஹார்ட்வேர் ஷாப்பில் நின்றுட்டு இதோட விலை எவ்வளோ அப்படின்னு ஹமீத் வந்து அந்த ஷாப்கீப்பர்கிட்ட கேட்குறான். த ஷாப்கீப்பர் லுக்ட் அட் ஹிம் அண்ட் ரிப்ளை, இஸ் இட் நாட் ஃபார் யூ. உடனே என்ன சொல்கிறாரு அவர், இது வந்து உனக்கு கிடையாது அப்படின்னு அந்த ஷாப்கீப்பர் ஆன்சர் பண்ணுறாரு. இஸ் இட் ஃபார் அ சேல் ஆர் நாட், வை ஷுட் இட் நாட் பி ஃபார் சேல். இது சேல்க்கு இல்லையா, ஏன் இதை நீங்கள் விற்க மாட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்குறான் ஹமித் கேட்குறான். இட் வில் காஸ்ட் யூ 6 பைசா. அவர் என்ன சொல்கிறாரு, இது 6 பைசா அப்படின்னு ஷாப்கீப்பர் சொல்கிறாரு. ஹமித் ஹாட் ஸ்நாக், டெல் மீ த கரெக்ட் ப்ரைஸ், ஹீ செட். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இது என்ன விலை, உண்மையான விலையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹமித் அந்த ஷாப்கீப்பர்கிட்ட கேட்குறான். ஆல் ரைட், இட் வில் பி 5 பைசா, டேக் இட் ஆர் லீவ் இட். அவர் என்ன சொல்கிறாரு, இது 5 பைசா 5 பைசா, உனக்கு வேணா எடுத்துக்க, இல்லைன்னா போ அப்படின்னு சொல்கிறாரு. ஹமித் செட், வில் யூ கிவ் இட் டு மீ ஃபார் 3. அவன் என்ன கேட்குறான், எனக்கு இதை 3 பைசாவுக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்குறான் ஹமித். தென் ஹீ வாக்ட் அவே afraid the shopkeeper would scream at him, but the shopkeeper did not scream. On the contrary, he called Hamid back and gave him the pair of tongues. Hamid carried it on his shoulder as if it were a gun to show it to his friends. அவன் என்ன செய்யலாம், இதை 3 பைசாவுக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடான். ஏன்னா அவர் 5 ரூபா சொன்னார், 3 ரூபான்னு கேட்டால் திட்டுவாரோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு வேகமாக நடக்கிறான். ஆனால் ஷாப்கீப்பர் என்ன செய்யலாம், அவனை திட்டவே இல்லை. அவனை என்ன செய்கிறாரு, கான்ட்ராடிக்டரினா அதுக்கு எதிர்ப்பதமாக அவனை கூப்பிட்டு இந்த பேர் ஆஃப் டங்ஸை நீ வச்சுக்கோ அப்படின்னு அவன் கையில் கொடுத்துட்றாரு. அவனும் அந்த பைசாவை கொடுத்துட்றான். இது என்ன செய்கிறான் ஹமீத், அவனோட ஷோல்டரில் ஒரு கன்னு மாதிரி போட்டுட்டு தன் ஃப்ரெண்டுக்கிட்ட காட்ட வர்றான். மோசின் laughed and said, are you crazy? What will you do with the tongues? Hamid flung the tongue on the ground and replied, try and throw your water carrier on the ground. It will break. அவன் அந்த டங்ஸை ஷோல்டரில் போட்டுறவ பார்த்துட்டு மோசின் சிரிச்சிட்டு, நீ என்ன பைத்தியமா, இதை போய் வாங்கிட்டு வந்திருக்க, இதை வச்சு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்குறான். உடனே அவன் என்ன செய்கிறான், ஹமீத் அந்த டங்கை தூக்கி கீழே போட்டு சொல்கிறான், இது மாதிரி உன் வாட்டர் பாட்டிலையும் கீழே போடு, அது உடஞ்சி போயிடும், ஆனால் என்னோட டங் வந்து உடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான். மஹமத் செட், ஆர் தீஸ் டங்ஸ் சம் கைண்ட் ஆஃப் அ டாய். இதை என்ன பொம்மை மாதிரி வச்சு விளையாடுவியா அப்படின்னு மஹமூத் கேட்குறான். ஒய் நாட், ஹமீத் ரிப்ளைட். ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹமீத் வந்து பதில் சொல்கிறான். Place them across your shoulder and it is a gun. Carry them in your hands and it is like the musical instrument carried by the singing monks. My tongues are like a tiger among toys. அவன் என்ன சொல்கிறான், ஆமாம் இதை நான் வந்து டாய் மாதிரி யூஸ் பண்ணிப்பேன், இது என்னோட ஷோல்டரில் வச்சுக்கிட்டேன்னா அதை கன்று மாதிரி யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் இதை என்னோட ஹேண்டில் வச்சுட்டேன்னா இந்த மாங்ஸ் எல்லாம் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கையில் வச்சு வாசிப்பாங்கல்ல, அது மாதிரியும் நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான், என்னோட டங் வந்து இந்த டாயிலேயே இருக்க டைகர் மாதிரி அவனோட டங்ஸை வந்து வேல்யூ பண்ணுறான் அவன். சாமி, who had bought a small tambourine, asked, will you exchange them for my tambourine? அவன் என்ன சொல்கிறான், tambourineங்கிறது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. சாமி சொல்கிறான், நீ வந்து என்னோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இதை வச்சுக்கிட்டு உன்னோட டங்கு எனக்கு தரியா, நம்ம 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு கேட்குறான். இட் இஸ் worth 80 பைசா. அது எவ்வளோ ரூபா, 8 பைசாஸ்க்கு நான் வாங்கினேன், 8 பைசாஸ்க்கு அந்த டேம்பூரினை வாங்கினேன், அதுக்கு பதிலாக நீ உன்னோட டங்கை தரியா அப்படின்னு வந்து கேட்குறான். பட் ஹமீத் would not. The pair of tongues won everyone over its side. By 11 the village was again filled with excitement. அவன் என்ன செய்யறான், தர முடியாதுன்னு சொல்கிறான். மணி வந்து 11 ஆகியும் அந்த வில்லேஜ் வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டில் தான் இன்னும் இருக்குது.
All those who had gone to the fair were back at home. அதுக்கடுத்து அந்த திருவிழாவுக்கு போனவங்க, அந்த பிளேஸ்க்கு போய் சாமி கும்பிட போனாங்கல்ல, போனவங்க எல்லாம் மறுபடியும் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஹமித் to return home. ஹமித்தும் வந்துட்டான். As soon as she heard his voice, Granny Amina ran out of the house, picked him up and kissed him. அவனோட சத்தத்தை கேட்டோடனே அவங்க பாட்டி அமீனா என்ன செய்கிறாங்க, வீட்டிலேருந்து வெளியே ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. Suddenly she noticed the tongues in his hand. Where did you find these tongues? அவங்க திடீர்னு என்ன செய்கிறாங்க, கிராணி அவங்ககிட்ட இருந்த டங்ஸை பார்க்குறாங்க. எங்கேருந்து நீ இதை வாங்கின அப்படின்னு கேட்குறாங்க. ஐ பாட் தெம், இதை நான் வாங்கி காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹமித் சொல்கிறான். ஹவு மச் டிட் யூ பே ஃபார் தெம், எவ்வளோ கொடுத்து நீ இதை வாங்கின அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. 3 பைசாஸ், 3 பைசா கொடுத்து வாங்கினேன் பாட்டி அப்படின்னு ஹமித் சொல்கிறான். யூ ஆர் அ ஸ்டூபிட் சைல்ட், இட் இஸ் ஆல்மோஸ்ட் நூன் அண்ட் யூ ஹேவின்ட் ஹேட் எனிதிங் டு ஈட் ஆர் ட்ரிங்க். Couldn't you find anything better in the hair than this pair of iron tongues? அவங்க என்ன சொல்கிறாங்க, மணி 11 தான் எல்லா வீட்டுக்கு வந்தாங்க, ஆஃப்டர்நூன் ஆக போது நீ என்ன எதுவும் சாப்பிடவும் இல்லை குடிக்கவும் இல்லை, ஏன் அந்த திருவிழாவில் இந்த பேர் ஆஃப் டங்ஸை தவிர வேறு ஒன்றுமே உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு பாட்டி வந்து ஹமித் கிட்ட கேட்குறாங்க. Hamid replied in a injured tone, you burn your fingers on the iron pan, so I bought them. அவன் என்ன சொல்கிறான், ரொம்ப கஷ்டமாக சோகமாக சொல்கிறான். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சப்பாத்தி சுடும்போது உங்கள் ஃபிங்கர்ஸ் என்ன செஞ்சுக்கிறீங்க, அந்த அயன் பேனில் சுட்டுக்கிறீங்கல்ல, அதனால தான் நான் அதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹமித் சொல்கிறான். Granny was deeply moved by Hamid's selflessness. She started crying. கிராணி, இந்த பையன் என்ன செஞ்சுருக்கான், தனக்குன்னு எதுவுமே வாங்கிக்காம தன் பாட்டிக்காக இப்படி வாங்கிட்டு வந்திருக்கான்ல, அதை நினச்சிட்டு அவங்களுக்கு இவன் ஒரு செல்ஃபிஷாகவே இல்லை, தன்னோடதுக்கு தேவை அப்படிங்கிறத நினைக்காம எனக்கு தேவை அப்படிங்கிறத நினச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு பாட்டி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபார் த wrecked women, the pair of tongues was as precious as a sack full of silver. அந்த பாட்டிக்கு ஒரு சாக்கு ஃபுல்லாக சில்வர் கொடுத்தாலும் இந்த இவன் கொண்டு வந்த டங்குக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெருமையாக பேசிக்கிறாங்க. இந்த ஸ்டோரி யார் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா மோசின் பிரேம்சந்த் எழுதியிருக்காங்க. இதை டிரான்ஸ்லேட் பண்ணி அடாப்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா உமார் ராமன் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இதோட த லெசன் ஓவர். தேங்க்யூ.